வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தஸ்வந்த் அவன் கைதாகியிருக்கிறான். கைதாகி இத்தனை நாளாக ஜெயிலில் இருந்தான். ஆனால் இப்போ வெளியே வந்திருக்கிறான். காரணம் என்ன, அவன் என்னென்ன தவறுகள் செஞ்சுருக்கிறான் அப்படிங்கிற அந்த ஒரு முழு தொகுப்பையும், அது மட்டும் இல்லாமல் இங்கே சீமான் அவர்கள் தன்னுடைய மன்னிப்பு மூலிமா விஜயலட்சுமிக்கும் அவருக்கும் இருந்த பிரச்சனையை முடிச்சிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு பின்னாடி உள்ள அரசியல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு அவ்வளோ மோட்டிவேஷன் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய கருத்தில் இருந்து மாற்று கருத்துக்கள் இருந்தால் கூட அதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல இங்கே சீமான் அவர்களுடைய அரசியலை பற்றி பேசிடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதை விட முக்கியமான விஷயங்கள் நிறைய இருக்குது. ஆனால் இவர் அரசியல் பண்ணுறாரு இல்லைங்களா, அவருக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்னென்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அவர் என்ன காரணங்களுக்காக இந்த அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, இத்தனை நாள் திமுகவுடைய வாயா இருந்து சீமான் அவர்களும், அவர் மட்டும் இல்லாமல் இடும்பாவனம் கார்த்திக் அவர்களும், சாட்டை துரைமுருகன் அவர்களும் மிகப்பெரிய அளவில் வந்து செயல்பட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். விஜய்க்கு எதிராக அதுவும். ஸோ அதெல்லாம் எதுக்கு, அதோடைய பின்னணி காரணம் எல்லாருமே சொல்கிற மாதிரி இங்கே சாதாரணமாக அவருடைய ஓட்டு வங்கி போயிடுது அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தானா அப்படின்னு கேட்டால் அதுதான் கிடையாது. ஸோ அதுக்கு பின்னாடி இருந்த முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே விஜயலட்சுமிக்கும் இவருக்கும் இருந்த அந்த ஒரு பிரச்சனைக்கு முடிவு கட்டணும் அப்படிங்கிற அந்த ஒரு டீலிங்கும் நடந்திருக்கு அப்படிங்கிறதுனால தான். ஸோ இவ்வளோ நாள் திமுகவுக்கு ஆதரவாக மிகப்பெரிய அளவில் ஆதரவுங்கிறதோட திமுக காரனாவே மாறிட்டாரு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவர் பேசியிருக்கிறாரு அப்படின்ட்டு தான் நான் பார்க்குறேன். அது எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய இடத்துல வந்து சீமான் அவர்களே சொல்லியிருக்கிறாங்க. அதாவது என் மேலே அவதூறு பரப்பணும் அப்படிங்கிறதுக்காக அப்பப்போ இந்த தேர்தல் சமயத்தில் திமுக காரங்க அந்த பொம்பளையை வந்து உசுப்பேற்றி விட்டுருவாங்க, என் மேலே வழக்கு தொட்டுருவாங்க அப்படின்ட்டு அவர் பேசின வீடியோக்களே நிறைய இருக்குது. ஸோ அப்படி தான் இந்த ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஏன் நான் சொல்கிறேன்னா, சாதாரணமாக மன்னிப்பு கேட்டு முடிகிற ஒரு விஷயத்த இவங்க வந்து இத்தனை நாள் இழுத்தடிச்சிருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ இதனால் சமாதானம் ஆனாங்க அப்படின்னா திமுகவுக்கு ஆதரவாக சீமான் அவர்கள் பேசிட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ போமா அப்படின்னு சொல்லி திமுக காரங்களே இங்கே ரெண்டு பேத்துக்கு உண்டான அந்த சண்டையை வந்து முடிச்சு விட்ருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய பார்வையாக இருக்குது. ஸோ உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது அப்படிங்கிறத அதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. ஏன் இதை நான் மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே விஜயை மிகப்பெரிய அளவில் விமர்சனம் பண்ணது சீமான் அவர்கள் தான். மற்ற கட்சிக்காரங்களோட ரொம்ப ரொம்ப அதிகமாக விமர்சனம் பண்ணது சீமான் அவர்கள் தான். அதுக்கு காரணம் எல்லாரும் சொல்லிட்டு இருந்த மாதிரி இங்கே சாதாரணமாக ஓட்டு பிரிச்சுட்டு போகிறதுனாலையோ இல்லை இவர் திராவிடத்தை பேசுனதுனாலையோ அப்படிங்கிற விஷயமே கிடையாது. இங்கே விஜயலட்சுமி கேஸில் நீ வெளியே வரணும் அப்படின்னா நீ எனக்காக பேசு, என்னுடைய வாயாலிருந்து நீ பேசணும் அப்படின்னு திமுக போட்ட கண்டிஷனுக்கு சீமான் அவர்கள் ஒத்துக்கிட்டதுனால இன்னைக்கு அவர் விஜயை இந்த அளவுக்கு எதிர்க்கிறாரு. அதற்கு பலனா அவங்க திமுக காரங்களும் விஜயலட்சுமியை வாயாலேயே சரி இனிமேல் எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் வழக்க முடிச்சு வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. ஸோ இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். அதுக்கு அடுத்தது தஸ்வந்த். ஸோ அந்த நாய் அப்படின்னு சொல்லிக்கலாம், பேர்லாம் சொல்ல வேணாம் நான் நினைக்கிறேன். ஏன்னா எதுக்காக அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இங்கே அவங்க ஃபஸ்ட்டு பண்ண விஷயம், அவங்க வீட்டுக்கு முன்னாடி விளையாண்டுட்டு இருந்த குழந்தைய, ஒரு 9 வயசு குழந்தை நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லை, அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போய் கற்பழித்து கொன்று அந்த அளவுக்கு உக்கிரமாக நடந்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு கேஸ் நடந்து அதன் மூலிமா அப்பா அம்மாக்களுடைய சப்போர்ட் இருந்து அவங்க வந்து மறுபடியும் வெளியே இருக்கிறப்ப வெளியே வந்த மனுஷன் கம்முன்னு இல்லாமல் அந்த நாய் மறுபடியும் என்ன பண்ணியிருக்கு, அவங்க அம்மாவையே அடித்து கொண்டு இருக்கிறான் காசு கேட்டு. ஸோ மறுபடியும் அவனை ஜெயிலில் போட்டிருக்கிறாங்க. அதாவது ஆல்ரெடி தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, மரண தண்டனை அப்படிங்கிறதெல்லாம் விதிச்சுட்டாங்க. ஸோ அப்படி விதிச்சும் இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, மறுபடியும் அப்பீல் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது கீழ்கரைங்கிற கோர்ட்டில் ஃபஸ்ட் அப்பீல் பண்ணாங்க. சரி, அந்த இடத்துல தான் கேஸ் நடந்துச்சு. அந்த கேஸ் நடந்து முடிஞ்ச பிறகு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. மறுபடியும் உயர் நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க. உயர் நீதிமன்றத்துலேயும் அதே தீர்ப்பை தான் நாங்களும் சொல்கிறோம் அப்படின்ட்டு அவங்களும் அதே தீர்ப்பை தான் சொல்லியிருக்கிறாங்க. அந்த தீர்ப்பு எடுத்துகிட்டு போய் மறுபடியும் உச்ச நீதிமன்றத்தில் போடுறப்ப அங்கே என்ன சொல்லிட்டாங்க, இங்கே போதிய ஆவணம் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த நாயை வந்து நாங்கள் விடுவிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ உண்மையாலுமே இது வந்து எது மாதிரி நம்ம பார்க்குறது, பணம் இருந்துச்சு அப்படின்னா எங்கே வேணாலும் போயிட்டு நம்ம வந்து வெளியே வந்துடலாமா அப்படிங்கிற ஒரு மனநிலை எல்லாத்துக்குமே நார்மலாக உருவாகிருமோ அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் தான் எனக்கு வந்திருக்கு. ஏன்னா இங்கே வந்து கமெண்ட் செக்ஷனில் சரி இல்லை பொதுவாகவே சரி
ஏன்னா இவன் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி போலீஸ் பிடிச்சிட்டு போகிறாங்க. அப்படி பிடிச்சிட்டு போன பிறகு இல்லை இவன் குற்றவாளி இல்லை அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு கோர்ட்டு தீர்ப்பளிக்குது அப்படின்னா அந்த போலீஸ் அவங்க வேலையை சரியாக செய்யலையா, இல்லை உண்மையுமே இவன் குற்றவாளி இல்லை நிரபராதியா அப்படிங்கிற அளவுக்கு தோணுது இல்லையா? அப்போ குற்றவாளி யார் அப்படிங்கிற கேட்குற கேள்வி வந்திருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மட்டும் இல்லை, அன்புமணி ராமதாஸ் அவர்களும் வந்து மிகப்பெரிய அளவில் அவரை விடுதலை செஞ்ச நாளை வந்து இன்னைக்கு வந்து கருப்பு தின நாள் அப்படின்ட்டு உண்மையுமே அவருக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே அந்த குழந்தையோட அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். இன்னும் சொல்லப்போனால் இதுக்கு முக்கிய காரணமே அந்த நாயுடைய அப்பா தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா பிறல் சாட்சி பண்ணிட்டான், மறுபடியும் மாற்றி சொல்லிட்டாப்ல அப்படின்ட்டு நியூஸில் சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்டானே நீ மறுபடியும் எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு அவனை வீட்டுக்கு கொண்டுட்டு வர போகிற, இல்லை அந்த பக்கத்தில் இருக்கவங்க தான் அவங்ககிட்ட பேசுவாங்களா, கொஞ்சமேச்சு மனசாட்சியே இல்லாமையே இப்படி நடத்துக்குவீங்க அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு கேட்க தோணுது. ஏன்னா இவ்வளோ பெரிய தப்பு செஞ்சுட்டான், மறுபடியும் அவன் மொவன் அப்படிங்கிறதுக்காக நீ வந்து சப்போர்ட் பண்ணி அவனை வெளியே கொண்டுட்டு வர அப்படின்னா ஸோ நீ எவ்வளோ கேவலமானவனாக இருப்ப, அவனை விட நீ ரொம்ப ரொம்ப மோசமானவனாக தானே இருப்ப அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு கேட்க தோணுது. ஸோ இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஏன்னா இங்கே நீதிமன்றமும் சரி, இங்கே நீதிபதியை வந்து விமர்சனம் பண்ணுனா இங்கே வந்து வழக்கு போடுவாங்க. ஏன்னா அவர் வந்து சரியாக சொல்லுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில். ஆனால் இப்படிலாம் சொல்கிறப்ப யாரால் விமர்சனம் பண்ண முடியாமல் இருக்க முடியும் சொல்லுங்கள்? எல்லாருமே விமர்சனம் பண்ண தானே செய்வாங்க. ஸோ நீங்கள் சரியாக இருந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து விமர்சனங்கள் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு வராது, உங்களுக்கு பாராட்டுகள் மட்டும்தான் வரும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் நடந்துக்கிற நடவடிக்கையில் தான் மற்றவங்க உங்களை எப்படி பார்ப்பாங்க பேசுவாங்க அப்படிங்கிறது முக்கியமாக இருக்குது. ஸோ தயவு செஞ்சு உங்களுடைய கருத்து எதுவுமே நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள். அதையும் தாண்டி இங்கே இன்னொரு விஷயம் என்னென்னா, விஜய் அவர்கள் வந்து கரூர் மக்களை வந்து மறுபடியும் சந்திக்கிறதுக்கு பர்மிஷன் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அது கூடிய விரைவில் நடைபெறும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்றே நம்ம வீடியோவில் சொன்ன மாதிரி தான் அவர் வீடியோ கால் மூலிமா எல்லாத்திட்டையும் பேசியிருக்கிறாரு. ஸோ பேசினப்ப அவரே கண் கலங்கி பேசியிருக்கிறாரு. கண்டிப்பாக வந்து சந்திப்பேன், அதே மட்டும் இல்லாமல் இங்கே பர்மிஷன் எனக்கு கிடைச்சதுன்னா கிடைச்ச உடனே கண்டிப்பாக நான் வந்து உங்களை பார்ப்பேன் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இப்படி தான் அரசியல் அப்படிங்கிற விஜயோட அரசியல் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ தலை தூக்குவாரா விஜய் அப்படிங்கிற டைட்டில்லாம் போட்டு நிறைய பேர் போட்டுட்ருக்குறாங்க. கண்டிப்பாக தலை தூக்குவார் அப்படின்ட்டு தான் நான் நினைக்கிறேன். ஏன் இதை சொல்கிறேன்னா, இங்கே வந்து கரூர் மக்கள் சொல்கிறத வந்து ஒரு சில மீடியாக்கள் வந்து இரட்டைப்பு செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இங்கே பரவலாக பரவிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது கூட்டம் கண்டிப்பாக நெரிசல் அது தவிர்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஓரளவுக்கு சொல்லிட்டாங்க. அது வந்து மாற்றுக்கருத்து இல்லை. அந்த ஒரு விஷயத்தையும் இந்த மீடியாக்கள் வெளியே கொண்டுட்டு வரக்கூடாது. ஸோ இது முழுக்க அப்புறமேட்டுக்கு விஜய்க்கு வந்து சப்போர்ட் ஆகிரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த அரசு இந்த மீடியாக்கள் எல்லாம் முடக்க பார்க்குது அப்படின்ட்டு நான் பார்க்குறேன். ஏன்னா இதனுடைய உதாரணம் தான் வந்து புதிய தலைமுறையாக இருந்தாலும் சரி, இல்லை மாரிதாஸ் கைதாக இருந்தாலும் சரி, அதையும் தாண்டி வரதராஜன் ஓய்வு பெற்ற ஐயா அவரு கைதாக இருந்தாலும் சரி, மற்ற ஒரு சில யூடியூபர்ஸ் அவங்களாம் கைதாக இருந்தாலும் சரி. ஸோ இப்படி திமுகவுக்கு ஆதரவு இல்லாமல் எதிர்ப்பாக நீங்கள் பேசுனீங்க அப்படின்னாலோ, இல்லை விஜய்க்கு ஆதரவாக பேசுனீங்க அப்படின்னாலோ இங்கே இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க தான் செய்யும் அப்படிங்கிறத ரொம்ப ஆழமாக இந்த திமுக அரசு சொல்லிக்கிட்டே இருக்குது. அதை எதிர்த்து இங்கே தொலைக்காட்சியில் ஒரு சில பேர் போராட்டம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஏன்னா தொலைக்காட்சி இன்னும் சொல்லப்போனால் ஊடகங்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பொறுப்பான ஊடகங்கள் இருக்கிறப்ப அவங்களுடைய குறைவலையை நசுக்குனாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து மிகப்பெரிய அளவில் வந்து எல்லாருமே கேள்வி கேட்க தான் செய்வாங்க. அந்த ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. இது மாதிரி பல விஷயங்கள் அரசியலில் நடந்துகிட்ருக்கு. இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி ஐயா கூட்டத்தில் விஜய் அவர்கள் கொடி பறந்துச்சு அப்படிங்கிறதையும் பிள்ளையார் சொல்லி போட்டுட்டாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஐயா அதுக்கு சொல்கிறதும், ஸோ இந்த கூட்டணி எங்கே போய் சேருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் இருக்குது. அதே கேள்வியை நயனார் நாகேந்திரன்கிட்ட கேட்குறப்பையும் அவங்களும் அது மாதிரி தான் சொல்லியிருந்தாரு. ஸோ இது இப்போ பதில் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் விஜய் யார் கூட கூட்டணி சேர்றாரு இல்லை சேர மாட்டாரா அப்படிங்கிறதையும். அதையும் தாண்டி முக்கியமாக இன்னும் ஒரு சில அரசியல் விஷயங்கள்லாம் இங்கே நடந்துட்டு இருக்கு. அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. அதையும் தாண்டி என்னுடைய கருத்துலேருந்து மாற்று கருத்து இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. நன்றி, வணக்கம்.